ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது 2019 வெளியான த டார்க் லைட். ஸோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு அமைதியான வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஆனின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு ஷார்ட் கனை எடுத்துட்டு அவங்களோட பொண்ணை கூப்பிட்டுட்டு அந்த வீடு ஃபுல்லா சுத்தி வராங்க. அவங்க பொண்ணோட பேரு வந்து எமிலி. எமிலி, நீ எங்க இருக்க? சீக்கிரமா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் எமிலி என்ன பண்றானா அவளோட ரூமோட கதவை சாத்திட்டு உள்ளேயே உட்கார்ந்திருக்கா. அதாவது யாரும் அவளோட ரூம்குள்ள வரக்கூடாதுங்கிறக்காக. இத பார்த்த உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா அந்த கதவை உடைச்சுக்கிட்டு வேக வேகமா உள்ள வராங்க. ஆனா எமிலி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த வீட்ல எல்லாம் வந்து ஒரு சின்ன லிப்ட் மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்குள்ள வந்து போய் ஒளிஞ்சுக்கிறா. இத பார்த்த உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா போய் அவங்க பொண்ணை வந்து தூக்குறாங்க. ஆனா இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு பின்னாடி யாரோ வர்ற மாதிரி தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா கையில இருக்கிற ஷார்ட் கனை வச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது அது யாருன்னா ஆனியோட ஹஸ்பண்ட். இத பார்த்த உடனே இந்த குட்டி குழந்தைக்கு தூக்கி வாரி போடுது. அவ வந்து அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, இதுக்காக என்னோட அப்பாவை நீங்க கொலை பண்ணீங்க, சொல்லுங்க இதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆனி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஷார்ட் கனை எடுத்து திரும்பி அவங்க பொண்ணையே ஷூட் பண்ணிடுறாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு வந்து ஆனியை அரெஸ்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டை வந்து காப்பாத்திடுறாங்க. சோ இந்த போலீஸ் எல்லாம் வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து எப்படியோ ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட பொண்ணை காணோம். அந்த போலீஸ் வந்து ஆனி கிட்ட கேக்குறாங்க, எங்க உங்களோட பொண்ணு எங்க, அவங்களை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் என்னோட பொண்ணெல்லாம் எதுவுமே பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க ஹஸ்பண்டுமே உயிருக்கு போராடுற நிலைமையில என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்ணை நீதான் கொலை பண்ண, அதுவும் வந்து ஷார்ட் கனை வச்சு, மரியாதையா என்னோட பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்னு அவர் கேட்கறதோட இந்த சீனை வந்து கட் பண்றாங்க. அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆனியோட அம்மா வந்து இறந்திருப்பாங்க. சொல்லப்போனா அதே நாள்ல தான் ஆனிக்கும் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒரு சின்ன சண்டையாகி அவங்களோட பொண்ணை கூட்டிட்டு அவங்க அம்மா இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்குள்ள போகும்போது அந்த எமிலி இருக்காளே அந்த சின்ன பொண்ணு, அவ என்ன பண்றான்னா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு லிப்ட பாக்குறா. சோ இந்த லிப்ட்ல தான் அவ ஏறி தப்பிக்க பார்த்திருப்பா. இத பார்த்த உடனே எமிலிக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்க வந்து கேக்குறாங்க அவங்க அம்மா கிட்ட, எப்படி இந்த வீட்டுக்குள்ள லிப்ட் எல்லாம் இருக்கு, இது ரொம்ப பழைய வீடு மாதிரி தெரியுதே அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு ஆனி என்ன சொல்றாங்கன்னா எங்க அம்மாவால நடக்க முடியாது, அவங்க போயிட்டு வர்றதுக்காக தான் இந்த லிப்ட் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்படியே இவங்க எல்லாம் வீட்டெல்லாம் சுத்தி பாக்குறாங்களா. அதுக்கப்புறமா ராத்திரி ஆகுது. அப்ப திடீர்னு பார்த்தா ஆனிக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற லேம்ப் ஆன் பண்றாங்க. இந்த சமயத்துல தான் அவங்களுக்கு நல்லா கேக்குது என்னன்னா இந்த செவுத்துக்கு பின்னாடி இருக்கிற யாரோ நெகத்தை வச்சு கீற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. இப்ப ஆனா என்ன பண்றாங்கன்னா அந்த சத்தம் வர்ற இடத்த ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது அந்த லிப்ட் இருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு ஸ்கிராச் பண்ணிக்கிட்டே கீழே வர்ற மாதிரி அவங்களுக்கு கேக்குது. இத பார்த்த உடனே ஆனிக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த லிப்டுக்கு கீழே ஏதாவது இருக்கா அப்படின்னு டார்ச் அடிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒண்ணு திடீர்னு அவங்கள பார்த்துட்டு ஓடுது. இத பார்த்த உடனே ஆனி ஒரு நிமிஷம் பயந்து போயிடுறாங்க. சோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில ஆனியோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க. அவரு வந்து குழந்தைக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஆனியை வந்து மீட் பண்ணி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் சண்டை இருக்குதான், அதை நான் எதுவும் சொல்ல வரல, அதனால நீ ஏன் கூட நம்ம வீட்லயே இருந்துக்க வேண்டியதானே அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு என்னால வர முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அவர் வந்து சொல்றாரு இந்த வீடு வந்து ரொம்ப காட்டுக்கு உள்ள இருக்கு, சுத்தி முத்தி யாருமே இல்ல, அதனால இது உனக்கு சேஃப் இல்ல, தயவு செஞ்சு என் கூட வந்துரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப ஹார்ஷா பேசுறாங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவரும் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. சோ இப்போ அதுக்கப்புறமா மறுபடியும் ராத்திரி ஆகுது. எமிலி வந்து சோகமா இருக்கிறனால அவங்க என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கார்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறாங்க. கையில ஒரு டார்ச்சை கொடுத்து இந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நாம வேணா புதுசா ஒரு கேம் உருவாக்குவோமே, இந்த கேமை நான் சின்ன வயசுல எங்க அம்மாவோட நான் விளையாண்டுருக்கேன், அது என்ன கேம்னு வந்து பார்த்தா அதாவது அந்த தோட்டத்துல இருக்கிற செடிகள் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். அந்த தோட்டத்துக்குள்ள டார்ச்சை எடுத்துட்டு இவங்க உள்ள போகணும், தனித்தனியா இவங்க பிரிஞ்சிருக்கணும். அந்த டார்ச் லைட்ல வர சிக்னலை வச்சு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு இதுல ஜெயிக்கணும்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே கேம் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா அந்த செடிகளுக்குள்ள போயிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அவங்க டார்ச்சை வச்சு அவங்களோட முகத்துல அடிச்சு விளையாடுறாங்க. சோ இந்த மாதிரி விளையாண்டு இருக்கும் போது ஆனியோட முகத்துல அவங்க டார்ச்சை அடிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே ஆனி என்ன சொல்றாங்கன்னா போதும் எமிலி, நான் அவுட் ஆயிட்டேன், இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு வந்து டார்ச்சை அணைக்கிற மாதிரியே தெரியல. சோ இந்த மாதிரி ரொம்ப நேரமா அந்த டார்ச் இவங்க மூஞ்சில பட்டுட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா அந்த டார்ச்ல இருந்து இவ்வளவு பிரைட்னஸ் வரவே வராது, ஏன்னா அது லோ லூமினஸ் இருக்கிற ஒரு டார்ச் லைட். சோ கண்டிப்பா அது வேற யாராவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது அப்படி பார்த்தா தூரத்துல யாருமே இல்ல. சோ இத பார்த்த உடனே
உடனே இவங்க பயந்து போறாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அவங்களோட பொண்ணு எமிலியை கூட்டிட்டு வீட்டுக்கு போக ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தேடியும் அவங்களோட பொண்ணை வந்து காணோம். அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு பார்த்தா தூரத்துல ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே ஆனா திரும்பி பார்த்தா எமிலி வந்து வீட்டோட கூரை மேல நின்னுட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஆனியுமே என்ன பண்றாங்கன்னா தயவு செஞ்சு நீ அங்கேயே இரு, அசையாத, நான் வந்து உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமா அந்த கூரை மேல போய் அவங்களோட பொண்ணை வந்து அவங்க காப்பாத்திடுறாங்க. சோ இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இப்ப அடுத்த நாள் காலையில ஆனி என்ன பண்றாங்கன்னா ஷெரீஃபை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதாவது நானும் என்னோட பொண்ணும் ராத்திரி விளையாண்டு இருந்தோம். அந்த சமயத்துல மூணாவதா யாரோ ஒருத்தங்க வந்து எங்க மூஞ்சில டார்ச் அடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அது யாருன்னு தெரியல. திடீர்னு நான் பார்க்கும்போது என்னோட பொண்ணு வீட்டோட கூரை மேல நிக்கிறா. அப்ப நான் அவகிட்ட கேட்டேன் இத பண்ணது யாருன்னு. ஆனா அவ என்ன சொன்னானா அவளுக்கே தெரியலன்னு அவ சொன்னா. இதெல்லாமே வேற யாரோ பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஆனி சொல்றாங்க. இத கேட்ட உடனே ஷெரீஃபுமே என்ன சொல்றாங்கன்னா நான் இதை என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்க பாக்குறேன், அடுத்ததாட்டி இதே மாதிரி நடந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சோ ஆனிக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர்நெட்ல வந்து இத பத்தின விஷயங்கள் எல்லாம் அவங்க சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அவங்க வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் வால்டர்னு ஒருத்தர் இந்த விஷயத்தை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. சோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம குழந்தைங்களோட நம்ம தனியா இருந்துட்டு இருக்கும்போது நம்மள சுத்தியே அது நடமாடிட்டு இருக்குங்க. அதுங்க கிட்ட ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அது அதோட கைகள்ல இருக்காது, தலையில இருக்கும். முதல்ல அது மனுஷங்களே கிடையாதுன்னு அவர் சொல்ல வராரு. அதுங்க வந்து அந்த டார்ச் லைட்டை வச்சு குழந்தைங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. அதுங்களுக்கு தேவையே குழந்தைங்களோட சோல் தான். ஏன்னா குழந்தைங்க கிட்ட தான் ரொம்ப பியூரான சோல் இருக்கு. அதை உறிஞ்சு அந்த குழந்தைங்களை அதுங்க கொன்றுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் இன்னொன்னையுமே அந்த வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க பார்த்தாலோ இல்லைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுனாலோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உடனே நான் வரேன்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஆனியுமே என்ன பண்றாங்கன்னா அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப திடீர்னு என்ன ஆகுதுன்னா ஜன்னல் வழியா யாரோ ஒருத்தங்க ஆனியை பார்த்து டார்ச் லைட் அடிக்கிறாங்க. ஆனிக்கு வந்து இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஜன்னல் வழியா போய் பார்க்கும்போது தான் தெரியுது தோட்டத்துல இருந்து 3 டார்ச் லைட்டோட வெளிச்சம் அவங்கள நோக்கி அடிக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. இதை பார்த்து ஆனியுமே என்ன சொல்றாங்கன்னா நீ உடனே ரூம்குள்ள போய் கதவை லாக் பண்ணிக்கோ, யாரு கதவை திறக்க ட்ரை பண்ணாலும் நீ திறக்காத, நான் வந்தா மட்டும்தான் நீ கதவை திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா குழந்தைய ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்றாங்க. சோ இதை கேட்ட உடனே எமிலியுமே என்ன பண்றான்னா அந்த ரூம் கதவை போய் லாக் பண்றா. அதுக்கப்புறமா ஆனி என்ன பண்றாங்கன்னா கையில ஒரு கத்தியை எடுத்துட்டு அந்த தோட்டத்தை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. கையில ஒரு டார்ச் லைட்டும் கத்தியை எடுத்துட்டு அங்க போய் நின்னு யாரா இருந்தாலும் மரியாதையா இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற அந்த 3 டார்ச் லைட்டும் இப்ப அப்படியே ஆஃப் ஆகுது. டக்குன்னு அவங்க வந்து வீட்டை திரும்பி பார்க்கும்போது ஜன்னல் வழியா எமிலி இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. இந்த மாதிரி இவங்க பார்க்கும்போதுதான் இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அதே மாதிரியான ஒரு உருவம் நேரா எமிலியை நோக்கி வர்ற மாதிரி அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்து பதறி போன ஆனி வேக வேகமா அவங்களோட பொண்ணோட ரூமுக்கு வராங்க. அந்த மாதிரி ரூமுக்கு வந்து அவங்களோட கதவு திறந்து பார்க்கும்போது தான் தெரியுது உள்ள வந்து எமிலி மட்டும்தான் தனியா இருக்கா, அந்த கிரியேச்சர் அங்க இல்லவே இல்ல. சோ இது நடந்த அடுத்த நாளே ஆனி என்ன பண்றாங்கன்னா ஷெரீஃபை கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனே அவங்களும் என்ன பண்றாங்கன்னா வழக்கம் போல அதை வந்து எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறாங்க. இந்த மாதிரி கிளம்பும் போது தான் ஆனியோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வராரு. அவருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. என்னன்னா ஷெரீஃப் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க இல்லையா, அந்த டவுட்ல அவங்க போய் கேக்குறாங்க என்னாச்சு, ஷெரீஃப் எல்லாம் வீட்டுக்குள்ள வராங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க வைஃபை கேட்டதுக்கு அதுக்கு ஆனியுமே வந்து பாத்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம அவங்க சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவங்களோட ஹஸ்பண்டுமே நான் தான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல இந்த இடம் வந்து சேஃப் இல்லன்னு. சோ இந்த மாதிரி இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ரூமுக்கு வெளியில இருந்து எமிலியோட சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா எமிலியோட மூக்குல இருந்து ரத்தம் வருது. சோ இத பார்த்த உடனே ஆனி பயந்து போயிடுறாங்க. இத பார்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு டிஷ்யூ வச்சு அந்த ரத்தத்தை எல்லாம் தொடச்சிட்டு அவளை வந்து பெட்ல படுக்க வைக்கிறாரு. சோ அந்த மாதிரி அவங்க குழந்தைய வந்து தூங்க வச்சதுக்கு அப்புறமா அவர் ஆனி கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா நான் திரும்பவும் சொல்றேன் நீ இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, தயவு செஞ்சு இது புரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் நீ வீடு தேடி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுறாரு. சோ எமிலிக்கு மூக்குல இந்த ரத்தம் வந்திருக்கு இல்லையா, அது ஆனிக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இவங்க வழியா தான் இது அவளுக்கும் பரவி இருக்கு. ஆனி என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளோட பொண்ணை கடத்துறதுக்காக தான் அந்த டார்ச் வச்ச வினோதமான உருவங்கள் எல்லாம் இந்த இடத்துல நடமாடிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா எமிலியோட ரூம்ல ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி அவங்க செட் பண்றாங்க. அதை கொண்டு வந்து இவங்களோட ரூம்ல ஒரு மானிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனெக்ட் பண்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்றாங்கன்னா போய் தூங்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அதை பார்த்து பயந்து போன ஆனி என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த மானிட்டர் ஆன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பார்த்தா அவங்களோட பொண்ணை காணோம். உடனே பதறி அடிச்சுட்டு நேரா அவங்களோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த கதவு பக்கத்தாடி இருக்கா. அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி எனக்கு தனியா தூங்க பயமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் உங்க கூட படுத்துக்குவா அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்ன பண்றாங்கன்னா எமிலிய தன்னோட பெட்ரூம்ல வச்சு தூங்க வைக்கிறாங்க. சோ கொஞ்ச நாளாவே வந்து பாத்தீங்கன்னா ஆனி ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அதனாலே அவங்களுக்கு வந்து சரியா தூக்கமே வர்றதில்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க யோசிச்சுட்டே
ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ரூம்குள்ள ஏதோ ஒண்ணு கிராஸ் பண்ணி போறத அவங்க பாக்குறாங்க. இதை பார்த்த உடனே ஆனி என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அது என்னோட பொண்ணை கடத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கு போல அப்படின்னு நினைச்சு அவங்க வேக வேகமா அவங்க குழந்தை இருக்கிற ரூம் கதவை அவங்க தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த ரூமோட கதவு லாக் ஆயிருக்கு. அந்த ரூம்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமான ஒரு வெளிச்சம் அடிக்குது. டக்குன்னு அந்த ரூம் கதவை திறந்து உள்ள போய் பார்த்தா அவங்க பொண்ணை காணோம். இதை பார்த்து பதறி போன அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, உடனே ஷெரீஃபுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட பொண்ணை காணோம், தயவு செஞ்சு உடனே இங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்களும் என்ன பண்றாங்கன்னா காரை எடுத்துட்டு வேக வேகமா அவங்களோட வீட்டுக்கு வராங்க. சோ இந்த மாதிரி அவங்க வந்து பேசிக்கிட்டே காரை ஓட்டிட்டு வரும்போது திடீர்னு அந்த ரோட்டுக்கு நடுவுல எமிலி அந்த இடத்துக்கு வரா. அவளோட மூக்குல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் வேற கசிஞ்சிருக்கு. இதை பார்த்த உடனே ஷெரீஃப் என்ன பண்றாங்கன்னா, அவளை வந்து கார்ல உட்கார வச்சு இந்த மாதிரி உன்னோட அம்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்க, உன்னை காணாமே, வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லும் போது அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, இல்ல எனக்கு அங்கெல்லாம் போக பிடிக்கல, அங்க போக வேண்டாம்னு அந்த குழந்தை சொல்லுது. ஆனா அதெல்லாம் கேட்காம ஷெரீஃப் என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த குழந்தைய ஆனி கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நான் தான் என்னோட குழந்தைய அடிச்சு துன்புறுத்துற மாதிரில இருக்கு. அதுக்கு ஷெரீஃப் என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தை சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அது உண்மை மாதிரி தானே தெரியுது, ஏன்னா உங்க குழந்தை வீட்டுக்கே போக வேண்டாம்னு அவன் சொன்னான். ஆனா ஆனியுமே என்ன சொல்றாங்கன்னா, நான் என்னோட குழந்தைய எதுவுமே பண்ணல, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. அதாவது ஆனியை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அந்த சீனை காட்டுறாங்க. ஷெரீஃப் வந்து ஆனியை இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதாவது உங்க பொண்ணை வேற காணோம், உங்க ஹஸ்பண்ட வேற நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க, உங்க பொண்ணை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா, இந்த மாதிரி எல்லாம் அவங்க கேட்டதுக்கு ஆனி வந்து ஒரே ஒரு விஷயத்தான் சொல்றாங்க, என்னன்னா நான் என்னோட பொண்ணை கொலை பண்ணலன்னு அவங்க சொல்றாங்க. சரி அப்போ அன்னைக்கு நைட் என்னதான் நடந்தது அதையாச்சும் சொல்லுங்க அப்படின்னு ஷெரீஃப் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி அன்னைக்கு நைட் என் பொண்ணை காணோன்னு நான் ஷார்ட் கனை எடுத்துட்டு என் பொண்ணை தேடி நான் போனேன். அந்த சமயத்துல தான் என் பொண்ணையும் நான் கண்டுபிடிச்சேன். ஆனா அவளுக்கு பின்னாடி அந்த வினோதமான கிரியேச்சரும் இருந்தது. சோ இதை பார்த்த உடனே நான் அதை ஷூட் பண்ணலான்னு போகும்போது தான் பின்னாடி என்னோட ஹஸ்பண்டும் அங்க வந்தாரு. சோ நான் அந்த ஜந்து தான் வந்துருச்சுன்னு நினைச்சு அவரு தெரியாம ஷூட் பண்ணிட்டேன். சோ இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்லும் போது அந்த ஷெரீஃப் வந்து இதை நம்புற மாதிரியே தெரியல, ஏன்னா இதெல்லாம் வெறும் காதால கேட்டா அது பொருளை மாதிரி தானே தெரியும். அதனாலே அந்த ஷெரீஃப் வந்து இதை நம்பவே இல்லை. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஆனிய வேற ஒரு ஜெயிலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து கூட்டிட்டு போகும்போது அன்னைக்கு நைட் ரொம்ப பயங்கரமா மழை பெய்யுது. டிரைவராலேயே ஒழுங்கா ரோட்டை பார்த்து ஓட்ட முடியல. ஸோ இந்த மாதிரி வந்து வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மலையில ரோட்டுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா குறுக்கால ஒரு மாடு வந்து நின்னுரும். ஸோ எங்க அந்த மாடு மேல வண்டியை போய் மோதிடுவோமோன்னு பயந்து அந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா ஸ்டீரிங்கை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வளைச்சாடுறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த வண்டி நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துக்குள்ள போய் விழுந்துரும். அந்த சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் இறந்து போயிருவாங்க. ஆனா ஆனிக்கு மட்டும் எதுவுமே ஆயிருக்காது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வந்து முழிப்பு வருது. கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு எங்க இருக்கோன்னே தெரியல. கதவு திறந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது வண்டி வந்து கவுந்த நிலையில கிடக்குதுன்னு. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கிருந்து வேக வேகமா தப்பிச்சு போறாங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த சுத்தியே ஒரே போலீஸா நிக்கிறாங்க. ஷெரீஃபுமே வந்து அந்த இடத்துக்கு தான் வராங்க. அவங்க வந்து உள்ள இருந்த கைதிக்கு என்னாச்சு, ஓடின டிரைவர்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு ஓடிட்டு வந்த 2 பேருமே இறந்துட்டாங்க. ஆனா உள்ள இருந்த கைதியை காணோம். சோ அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு கைதிகள் வந்து இந்த ஆத்துல அடிச்சுட்டு போயிருக்கணும், நாம இந்த இடத்த நல்லா செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது ஷெரீஃபும் இதுக்கு சரிங்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த சீன்ல ஆனியை காட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா சீல் பண்ண அவங்களோட வீட்டுக்கு நேரா உள்ள வராங்க. அந்த மாதிரி உள்ள வரும்போது அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஷார்ட் கன்னை கீழே வந்து ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா வெளியில எடுக்கிறாங்க. அதை எடுத்ததுக்கு அப்புறமா நேரா வால்டரை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அவங்க நேரா வால்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி உங்களை நான் வீடியோல தான் பார்த்தேன், அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன அந்த ஜந்துவை நான் என் கண்ணால பார்த்தேன், அதுதான் என்னோட பொண்ணை கடத்திருச்சு, என்னோட பொண்ணை நாம காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு வந்த மாதிரியே அவங்களுக்கும் மூக்குல இருந்து ரத்தம் வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. இப்ப இதே சமயம் இந்த பக்கம் ஆனியோட பொண்ணு எமிலியை காட்டுறாங்க. அவ வந்து ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா எமிலியோட பக்கத்துல வந்து அந்த லைட் சோர்ஸ அவ மேல யூஸ் பண்ணுது. சோ இந்த மாதிரி அது வந்து அதோட லைட் சோர்ஸ யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப ஆனிக்கு முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அவங்களோட கனவு தான். வால்டர் வந்து ஆனி கிட்ட நீ சொல்றது எல்லாமே உண்மைதான், நானும் இத்தனை வருஷம் பார்த்தது எல்லாமே உண்மைதான் அவர் சொல்றாரு. நான் வந்து சின்ன வயசுல இந்த கிரியேச்சரை நான் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கே நான் பார்த்தது உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம இருக்கும்போது இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான் பார்த்தது எல்லாமே உண்மைதாங்கிறது. நாம அதை கண்டுபிடிச்சு அதை அழிக்கணும். நான் அதை கொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. ஆனியுமே என்ன பண்றாங்கன்னா அவரு கூட்டிட்டு போய் காட்டின அந்த ரூம்குள்ள போறாங்க. இந்த மாதிரி உள்ள போகும்போது வால்டர் என்ன பண்றாருன்னா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணி லாக் பண்றாரு. சோ எதுக்காக இவர் இப்படி பண்றாருன்னா இவ்வளவு வருஷமா அவரு வந்து இதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருப்பாரு. ஆனா யாருமே இவரை வந்து முழுசா நம்பி இருக்கவே மாட்டாங்க. இப்ப இவன் மட்டும் தான் இந்த ஜந்து இருக்கு அப்படிங்கறத அவன் நம்புறா. சோ
சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் தனியா அந்த ஜந்துவை பிடிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட உன்னை வந்து இங்க யாராவது காப்பாத்த வருவாங்க, அப்ப நீ உண்மையை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதை நம்புவாங்க, நம்ம 2 பேருமே அங்க போனோம்னா 2 பேருமே இறந்து போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, இந்த உண்மை தெரியணும்னா நீ மட்டுமாச்சும் இங்க உயிரோட இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இப்ப வால்டர் என்ன பண்றாருன்னா, ஆனியோட வீட்டுக்குள்ள போன உடனே அந்த தோட்டத்துக்குள்ள இருந்து திரும்ப அந்த வெளிச்சம் அடிக்குது. அதை வந்து அவர் என்ன பண்றாருன்னா, கதவு சாத்திட்டு வீட்டுக்குள்ள போகும்போது பார்த்தா அந்த ஜந்து அவருக்கு பின்னாடிதான் இருக்கு. ஆனா அவர் கவனிக்காத நேரத்துல அது என்ன பண்ணுதுன்னா, அவரோட முகத்திலே காயத்தை ஏற்படுத்தி அவரோட சோலை கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. எந்த மாதிரி அது உரியும் போது வால்டர் என்ன பண்றாருன்னா, அந்த ஜந்துவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. அவர் வந்து எப்படி அந்த காரை பிடிச்சி அங்கிருந்து தப்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சா, அந்த காருக்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜந்துவுமே இருக்கு. அந்த வண்டியிலுமே வந்து பாத்தீங்கன்னா அது அவரோட சோலை இழுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி அவரோட சோலை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, வண்டியை ஒரு இடத்துல போய் சொருவிட்டு அந்த வண்டியை விட்டு தப்பிச்சு நேரா அபண்டன்டா இருக்கிற ஒரு ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு போறாரு. சோ அந்த ட்ரெயின்குள்ள ஏறி அவர் கொஞ்ச நேரம் இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜந்து இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, மெதுவா அங்கிருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரெயினுக்கு அடியில இருந்து அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா, அவரோட காலை பிடிச்சி இழுத்து அவரோட சோலை மொத்தமா உறிஞ்சு அவர் அந்த இடத்துல கொலை பண்ணுது. சோ இப்போ இந்த விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய வருது. இவரை கண்டுபிடிச்சு இவரோட வீட்டு அட்ரஸை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அவரோட வீட்டுக்கே போறாங்க. இப்போ இந்த வீட்டுல வந்து இவங்க கேமராவை பாக்குறாங்களா, அதனால ஷெரீஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமராவை வச்சு வால்டரை யாரு கொலை பண்ணான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையுமே ஆனி ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எக்காரணத்து கொண்டும் ஷெரீஃப் கையில மாட்டிடவே கூடாது, ஏன்னா அப்படி மாட்டிட்டா அவங்க வந்து இவளை ஜெயில தூக்கி போட்டுருவாங்களா, இவளால அவங்களோட பொண்ணை காப்பாத்தவே முடியாம போயிடும், அதனாலே அவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சு இருக்காங்க. ஷெரீஃபுமே என்ன பண்றாங்கன்னா, கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. சோ இப்போ இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த கேமரால இருக்கிற ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாக்குறாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, ஆனி அந்த ஃபுட்டேஜ்ல இருக்காங்க. சோ இதை வச்சு அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஆனி இன்னும் சாகல, அது மட்டும் இல்லாம வால்டரோட மரணத்துக்கும் ஆனிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதை தெரிஞ்ச உடனே ஷெரீஃப் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஆனியோட வீட்டுக்கு புறப்பட்டு போறாங்க. இப்போ இப்படியே இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஆனி என்ன பண்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த ஷாட்கனை எடுத்துட்டு நேரா அந்த ஜந்துவை தேடி போறாங்க. சோ இந்த மாதிரி அவங்க அந்த ஜந்துவை தேடிட்டு இருக்கும்போது இப்ப திடீர்னு வீட்டுக்குள்ள யாரோ வர்ற சத்தம் கேக்குது. ஆக்சுவலி அது யாருன்னு பார்த்தா ஆனியோட ஹஸ்பண்ட். அவர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. இப்ப எதுக்காக இங்க வந்தாருன்னா, அவரோட பொண்ணை தேடிதான். சோ இந்த மாதிரி இவர் வந்து தேடிட்டு இருக்கும்போது இப்ப அந்த லிஃப்ட் தானா ஆப்ரேட் ஆகுது. இதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்றும் புரியல. அதனாலே அவர் என்ன பண்றாருன்னா, அந்த லிஃப்ட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னு போய் செக் பண்ண போறாரு. இந்த மாதிரி உள்ள போய் பார்க்கலான்னு போனா அந்த லிஃப்ட் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிரும். இவரால வெளியிலேயே போக முடியல. இப்ப இவரால வெளியில வர முடியலையா, கையில இந்த டார்ச்சை வச்சு அந்த சுத்தி முத்தி அடிக்கிறாரு. அந்த மாதிரி அடிக்கும் போது இப்ப டார்ச் அப்படியே மேல தூக்கனா அந்த ஜந்து அவரை அட்டாக் பண்றதுக்காக அந்த லைட் சோர்ஸை வச்சுட்டு மேல தொங்கிட்டு இருக்கு. இதை பார்த்து ஆனியுமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சு, நம்ம தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்றாங்கன்னா, நேரா பேஸ்மெண்ட்டுக்கு இறங்கி போறாங்க. சோ இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல இறங்கி அவங்க ஹஸ்பண்டை காப்பாத்தலான்னு போனா அது இவங்களையே அட்டாக் பண்ண வந்துருச்சு. இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, வேகமா மேல ஏறி அந்த பேஸ்மெண்டோட கதவை மூடுறாங்க. கையில இருக்க ஷாட்கனை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஜந்துவை நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது, அதை கொன்னுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்கன்னா, கதவு திறந்து அந்த ஜந்துவை ஷூட் பண்ணலான்னு வராங்க. இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, உள்ள வந்து ஷெரீஃப் என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, மரியாதையா உன் கையில இருக்கிற ஷாட்கனை கீழே போடுன்னு சொல்றாங்க. ஆனிக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சோ வேற வழி இல்லாம அவங்க வந்து ஷாட்கனை கீழே போட்டுட்டு கையை ரெண்டையும் மேல தூக்குறாங்க. இந்த மாதிரி ஷெரீஃப் வந்து துப்பாக்கியை பிடிச்சிட்டு இருக்கும்போது இப்ப அவங்களுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அந்த ஜந்து அவங்கள அட்டாக் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கு. பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கும்போது அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த ஷெரீஃபை அந்த இடத்துலயே கொலை பண்ணி அவங்களோட சோலை அது உறிஞ்சுக்குது. இப்ப இந்த ஜந்து ஆனியை கொலை பண்ணலான்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு டேபிள் கடியில போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் அது வந்து பாத்தீங்கன்னா விடுற மாதிரியே தெரியல. உடனே ஆனி என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல இருக்கிற ஒரு லேம்பை வச்சு அதை அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி அந்த லேம்ப்ல இருக்க பல்ப் அது மேல பட்ட உடனே அது என்ன பண்ணுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. என்னன்னா, இந்த லைட்டை வச்சுதான் அதை வந்து அழிக்கவே முடியுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த லிஃப்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல இருக்கிற லிஃப்ட்டுக்குள்ள போகும்போது அந்த லிஃப்ட்டுக்குள்ள ஒரு சீக்ரெட் டோர் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த டோருக்கு உள்ள ஒரு சுரங்க பாதை மாதிரி போயிட்டு இருக்கு. சோ இது வந்து அவங்க கனவுல வந்தா அதே சுரங்க பாதை தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஷாட்கனை எடுத்துட்டு உள்ள போகும்போது அந்த இடத்துல நிறைய குழிகள் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த ஜந்து வந்து இந்த மாதிரி நிறைய பேத்தோட சோலை
ஒவ்வொருத்தவங்களோட உடம்புல இருந்து உருவி அவங்களோட பணத்தையெல்லாம் இந்த குழிக்குள்ள போட்டு வச்சிருக்கு. அப்ப எதிரில பார்த்தா அங்க வந்து ஆனியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. இத பார்த்த உடனே வேகமா போய் அவங்களை எழுப்பும் போது அவரும் கண் முழிச்சு பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீ சொன்னதை நான் அன்னைக்கே நம்பி இருக்கணும். நாம தான் இப்ப நம்ம பொண்ணையும் காப்பாத்தி ஆகணும், அதையும் அழிச்சாகணும்னு அவர் சொல்றாரு. சோ இந்த மாதிரி அவங்க பொண்ணை தேடி போகும்போது அவங்க பொண்ணை ஒரு வழியா கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு பார்த்தா தூரத்துல அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா எமிலியோட சோலை வந்து மெதுவா உறிஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே ஆனியோட ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நான் அந்த ஜந்துவை எப்படியாவது தசை திறப்புறேன், நீ அந்த சமயத்துல எமிலியை போய் காப்பாத்திட்டேன்னு அவர் சொல்லிட்டு வேக வேகமா அந்த இடத்துல கத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அந்த ஜந்து என்ன பண்ணுதுன்னா அவரு துரத்திட்டு பின்னாடியே போகுது. இந்த சமயத்துல ஆனி என்ன பண்ணிடுறாங்கன்னா நேரா அவங்க பொண்ணு எமிலிய அந்த இடத்துல இருந்து காப்பாத்திட்டு கூட்டிட்டு போறாங்க. சோ அந்த மாதிரி காப்பாத்திட்டு இப்ப அவங்களோட ஹஸ்பண்டையும் தேடிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஜந்து என்ன பண்ணிருக்கும்னா அவங்க ஹஸ்பண்டோட சோலையும் அது மெதுவா உறிஞ்சு அந்த இடத்துல அவரை கொலை பண்ணிரும். சோ ஆனியை பார்த்த உடனே அது விடாம துரத்த ஆரம்பிக்குது. ஆனி என்ன பண்றாங்கன்னா உடனே அந்த லிஃப்ட் வழியா பேஸ்மெண்ட்ல இருந்து நேரா அவங்க வீட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு பெட்ரோல் கேனை எடுத்து அந்த இடம் ஃபுல்லா அந்த பெட்ரோலை ஊத்துறாங்க. சோ இந்த மாதிரி பெட்ரோல் ஊத்துனதுக்கு அப்புறமா அதை வந்து தீப்பெட்டியை வச்சு கொளுத்தலான்னு பார்க்கும்போது அந்த ஜந்து உள்ள வந்து ஆனியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனியை அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களோட சோலையும் அது மெதுவா உரிய பாக்குது. ஆனா இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா ஆனி கையில ஒரு கன் இருக்கும். அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஜந்துவோட தலையிலேயே ஷூட் பண்ணி அதை அந்த இடத்துலயே கொலை பண்றாங்க. இந்த மாதிரி அவங்க கொலை பண்ண உடனே அந்த வீட்டையும் கொளுத்திட்டு வேக வேகமா கார்ல ஏறி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. வேக வேகமா அந்த காரை ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும் போது இப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வீடு பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஜந்துவுமே அந்த நெருப்புல பட்டு அழிஞ்சு போகுது. சோ இந்த மாதிரி ஆனி வந்து கார்ல ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது இப்ப இந்த வீடு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்துல இருக்கிற தோட்டத்தை காட்டுறாங்க. தோட்டத்துல வந்து பார்த்தா இன்னும் சில கிரியேச்சர்ஸ் எல்லாம் உயிரோட தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சோ இந்த மாதிரி இது உயிரோட இருக்கிறதோட இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முடிவடையுது. சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்புறம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.